Hi friends, welcome to our channel Evergreen Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி Aloo Puri. இது ரொம்ப வித்தியாசமான ரெசிபி எல்லாம் கிடையாது. நம்ம யூசுவலா பண்ற பூரியிலே கொஞ்சம் ஆல்டரேஷன்ஸ் பண்ணி நம்ம பண்றதுதான். இந்த ரெசிபி வந்து கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க இப்போ ரெசிபி எப்படி பண்றதுன்னு பாத்திரலாம். இன்னைக்கு நம்ம ரெசிபி பண்றதுக்கு 1.5 கப் கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். இது கூட 2 உருளைக்கிழங்க வேக வச்சு துருவி எடுத்து வச்சிருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள். நீங்க கிட்ஸ்க்கு கொடுக்கறதா இருந்தா மிளகாய் தூளை போட வேண்டாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் போல எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் போல கொத்தமல்லி இலைகளை பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்ல தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. உருளைக்கிழங்குல இருக்க ஈரப்பசையே நமக்கு போதுமான அளவு தான் இருக்கும். அதுக்கு மேலே தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைய ஆரம்பிங்க. நம்ம பூரி ரெடி பண்ண போகிறதுனால தண்ணி நிறைய ஊற்றிடக்கூடாது. மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் பூரி வந்து எண்ணெய் நிறைய இழுக்காது. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு முடிச்சாச்சு. பாருங்கள், இப்படி கை வச்சா ரொம்ப உள்ளே போகக்கூடாது. ஜஸ்ட் இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும் மாவு. இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பூரி சுட்டுக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ 10 நிமிஷம் மாவு நல்லா ஊறிடுச்சு. இதை இப்போ சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். கொஞ்சமாக மாவை கையில் டஸ்ட் பண்ணிவிட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிங்க. அப்போ தான் கையில் ஒட்டாமல் வரும். இப்போ எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ பூரிக்கு விரிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு உருண்டையை எடுத்து ஃபஸ்ட்டு மாவில் டஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக எண்ணெய் யூஸ் பண்ணி கூட மாவு விரிச்சிக்கலாம். ஜஸ்ட் நம்ம ஆஸ் யூஷுவல் பூரிக்கு பண்ணுற மாதிரியே மாவு விரிச்சிக்கோங்க. இதில் நம்ம உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும், கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். அதனால் அப்பப்போ மாவை டஸ்ட் பண்ணி இந்த மாதிரி விரிச்சிக்கோங்க. அவ்வளோதான், மாவு விரிச்சாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா உருண்டையும் மாவு விரிச்சிடலாம். இப்போ பூரிக்கு மாவெல்லாம் விரிச்சாச்சு. இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம விரிச்சு வச்சிருக்க மாவை இதில் போட்டுடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பூரி போட்டால் தான் பூரி டக்குன்னு உப்பி வரும். நம்ம ஆலு பூரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் பண்ணியிருக்க இதே இன்க்ரீடியன்ஸ் கூட நீங்கள் 1 டீஸ்பூன் ரவை ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நல்ல கிறிஸ்பியாக வரும். நான் இன்றைக்கி எதுவும் ஆட் பண்ணலை. உங்களுக்கு மோர் கிறிஸ்பியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் பண்ணியிருக்க இந்த அளவில் 13 பூரி எனக்கு வந்திருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டேஸ்டியான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுமா உடனே போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.